ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் டு மை சேனல் குக் வித் அகில். இன்றைக்கி நம்ம கேரளாலேயே ரொம்ப ஃபேமஸான உள்ளித்தீயல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளித்தீயல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து ஒரு தடவை வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து கருகாமல் வதக்கிக்கோங்க. கருகிட்டால் நமக்கு டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா வறுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். இதில் இப்போ 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு சின்ன வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான உள்ளித்தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உள்ளித்தீயல் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.